நான் மட்டும்தான் இப்படி நினைக்கிறேனா இல்லை என்ன மாதிரி யாராவது இருக்காங்களான்னு தெரியலையே. ஒரு எம்ஏ பிஎட் கேண்டிடேட்டாக மேரேஜுக்கு அப்புறம் ஒர்க் பண்ண போக முடியாத சுச்சுவேஷன், 2 குழந்தைங்க ஆயிடுச்சு. இருந்தாலும் நான் கற்றுக்கிறத விடவே இல்லை. எப்போவுமே என்னுடைய சப்ஜெக்டை ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன். டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன். அது சப்போஸ் கை கொடுக்கல அப்படின்னா அப்புறம் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகணுன்னு ஐஎல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி ஃபாரின் ஒர்க் போகலாம் அவங்களோட அப்படிங்கிற ஐடியா வச்சுருக்கேன். இந்த மாதிரி எப்போவுமே கையில் புக்கும் கையுமா அலையிறேன்னா ஏதோ ஒரு நேரத்தில் டிவி கரண்டில் மாட்டிச்சு. டிவியில் ஒரு படம் ஓடிக்கிட்டு இருக்கு. அது இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துட்டு இருந்து படம் முடிகிற வரை உட்காந்துருக்கும், எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல். அந்த ஒரு 2-3 hours தான் விளம்பரம் வரதுக்கு இடையில பார்த்து ஒரு நம்ம மீ டைம் மாதிரி எப்படி ஓடிக்கிட்டு இருக்கு. படம் முடிஞ்சோன்னு வரும் பாருங்கள் ஒரு ஃபீலிங்கு, ஓ மை காட், ஐயோ 2-3 hours போச்சு, நீ நாளை வேஸ்ட் பண்ணிட்டேன், இந்த மாதிரியே யோசிச்சுட்டு இருக்க தோணும். ஆஸ் அ உமனா நமக்கும் கண்டிப்பாக மீ டைம் வேணும். ஏதோ ஒரு நாள் ஒரு 2 hours நம்ம ஸ்பெண்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுக்காக இவ்வளோ குற்ற உணர்ச்சி தேவையில்லைன்னு நினைப்பேன். இருந்தாலும் நினைப்பேன், நான் மட்டும்தான் இப்படி யோசிச்சுட்டு இருக்கேனா, நம்ம மாதிரி யாராவது இருக்காங்களான்னு தெரியலையே.